இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனுடைய குணமாக்கும் கரம், தேவனுடைய திடப்படுத்தும் பிரசன்னம் உங்களை தாங்க ஏந்த சுமக்க அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்த அவருடைய பிரசன்னம் இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு இந்த நாளை துவங்குங்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் பாதிக்கிறதுக்கு, சிதைக்கிறதுக்கு, வேதனைப்படுத்துறதுக்கு, சங்கடப்படுத்துறதுக்கு, நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கு, நமக்கு துரோகம் பண்றதுக்கு, நம்மளை உடைக்கிறதுக்கு, அநியாயம் பண்றதுக்கு, அக்கிரமம் பண்றதுக்கு, பல வகையில நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறதுக்கு, நம்மளை ஏமாத்துறதுக்கு யாரும் பாகிஸ்தான்ல இருந்து படையெடுத்து நம்ம கிட்ட வரப்போறது கிடையாதுங்க. இப்படிப்பட்ட மோசமான காரியத்தெல்லாம் யார் நமக்கு செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கக்கூடிய மனுஷங்க கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க, நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க, நம்ம நம்பி இருக்கிறவங்களால தான் இப்படிப்பட்ட அநியாயங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள், காயங்கள், கண்ணீர்கள், வலிகள், வருத்தங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அதனால நட்பே வேண்டாம், உறவே வேண்டாம், மக்களோடு ஒரு நேசம், பாசம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. மக்களை நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை, இல்லைங்களா? ஆனா கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. கண்ணா பின்னான்னு யாரையும் நம்பாதீங்க. எல்லாரோட பழகுங்க, அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க, தப்பே கிடையாது. ஆனா கண்மூடித்தனமா பழகாதீங்க, கண்ணா பின்னான்னு பழகாதீங்க. கவனம் தேவை. பொதுவாய் சொல்வார்கள் பாருங்களேன், நீ ஒரு வீட்டு நாயா இருந்தால் தெரு நாயோடு பழகும் பொழுது மிக மிக கவனமாக இரு. ஏன்னா அந்த தெருநாய் உனக்கே தெரியாம 4 சொறி நாய்களோடு சிநேகம் வைத்திருக்கும். இத தெரியாம நீ கவனக்குறைவா அதை நம்பி நீ பழக ஆரம்பிச்சேன்னா அந்த தெருநாய் சொறிநாயோட பழகினதுனால உன்னையே அது சொறிநாயா மாத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் சிநேகங்கள், உறவுகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேணும், கவனத்தோடு இருக்க வேணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வண்ணமாய் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்றாருன்னு. கபடு இல்லாம இருங்க. யார் மேலையும் அவங்க பழி வாங்கணும், அவங்கள வதைக்கணும் அந்த எண்ணத்தோட இருக்காதீங்க. கபடே இல்லாம இருங்க, தூய்மையான மனசோட இருங்க. அதே நேரத்துல சர்பத்தை போல வினா உள்ளவர்களா இருங்கள். ஜாக்கிரதையா இருங்க, ஷார்ப்பா இருங்க, விவரமா இருங்க, தெளிவா இருங்க. கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமா நம்பாதீங்க. ஒரு விழிப்புணர்வோடு பழகுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதை கேட்ட உடனே பல பேர் யோசிக்கலாம், இந்த மனுஷங்களே ரொம்ப மோசம்பா, ஏன் தான் இந்த நட்பு எனக்கு ஏற்பட்டுச்சோ, ஏன் தான் இவங்களாம் என் லைஃப்ல வந்தாங்களோ, ஏன் தான் எனக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதோ தெரியல, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை சங்கடப்படுத்திட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட மனிதர்களை நான் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லி உங்களையே வதச்சிக்காதீங்க, உங்களையே சோர்வுக்குள் ஆக்கிக்காதீங்க. உண்மைதான், அவங்க உங்களை பாதிச்சது ரொம்ப மோசமான ஒரு விஷயம்தான். அவர்கள் உங்களுக்கு தந்த காயங்கள் நியாயமே இல்லாததுதான். அவர்கள் உங்களுக்கு செய்ததான அநியாயங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். ஆனா இப்படிப்பட்ட நபர்களை நீங்க சந்திச்சதுனால தான், இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் வாழ்வில் வந்ததுனால தான் யாரு நல்லவங்க, யாரு ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, யாரு நம்பிக்கைக்குரியவர்கள், யாரு நம்பிக்கைக்குரியாதவர்கள், எப்பெல்லாம் மனிதர்கள் நச்சுத்தன்மை உள்ளவர்களாய் மாறுகிறார்கள், டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றாங்க, எப்படிலாம் உங்களுடைய பிஹேவியர் மாறுது, எப்படிலாம் நம்ம கவனமா இருக்கணும், யார்கிட்ட நம்ம எப்படி பேசணும், யார்கிட்ட நம்ம எப்படி பேசக்கூடாது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்க கூடாதுன்றதான ஒரு பாடங்களை அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால பாதிக்கக்கூடிய உறவுகளும் சிதைக்கக்கூடிய மனிதர்களும் உங்கள் வாழ்வில் இருப்பார்களே ஆனால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவர்களை பழிக்க வேண்டாம்,
அவர்கள் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு கொடுத்தது பாடுகள் அல்ல, பாடங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பாடு இல்லைங்க, பாடத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப பாருங்க, நீங்க ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்களாய் நீங்க மாறி இருப்பீங்க. ரொம்ப கவனத்தோட நீங்க பழக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது, ஒவ்வொருத்தர்கிட்ட பழகும் பொழுது, ஒவ்வொருத்தர்கிட்ட உரையாடும் பொழுது எவ்வளவு விவேகமா ஞானமா அவங்களோட உரையாடல் நடத்தணுமோ அந்த அளவுக்கு நீங்க உரையாடல் நடத்துவீங்க பாருங்க. ஏன்னா வாங்கின அடி அப்படிப்பட்ட அடி. மக்கள் மூலமாய் உங்களுக்கு வந்த துரோகங்கள், நம்பிக்கை இழப்புகள், ஏமாற்றங்கள் அவ்வளவு பெரிய அடி. அதனால பாடுகளா நினைச்சுக்காதீங்க, அது ஒரு பாடமா எடுத்து கவனத்தோடு மனிதர்களோடு வாழ பழகுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த பிளாக் போர்டில் பாருங்களேன், இந்த சாக் பீஸ் எடுத்து டிராயிங் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களே? நம்ம ஸ்கூல்லலாம் அழகா டிராயிங் பண்ணுவாங்க பாருங்களேன். டிராயிங் பண்ண ஓவியத்தை வரைய இந்த சாக் பீஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், தேஞ்சிக்கிட்டே இருக்கும், கம்மியாயிட்டே இருக்கும். சாக் பீஸ் கரையலாம், தேயலாம், குறையலாம், கம்மியாகலாம். ஆனா அதன் மூலமாய் ஒரு பெரிய அழகான ஓவியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிறர் உங்களுக்கு தந்ததான வழிகள், பிறர் செய்ததான துரோகங்கள், நம்பி கழுத்தறுத்தாங்க, ஏமாத்துனாங்க. இத்தனை வருஷம் நீங்க கூடவே இருந்திருப்பீங்க, ஆனா இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. மறைச்சிருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க. பின்னாட்கள் அது தெரியும் பொழுது நீங்க ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு இந்த சாக் பீஸ் மாதிரியே கரைஞ்சி போயிருப்பீங்க, தேஞ்சி போயிருப்பீங்க. சில பேர்லாம் உங்களை கரைச்சி தேய வச்சிருப்பாங்க. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, சாக் பீஸ் எவ்வளவு கரைஞ்சாலும் தேஞ்சாலும் ஒரு அழகான ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. அதுபோல என் அன்பு தெய்வ பிள்ளையே, நீங்க இப்போ அழகான ஒரு அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். பிறர் தந்த வழிகள் மூலம் நீங்கள் ஒரு பக்குவம் அடைந்த ஒரு நிலை, ரொம்ப விவேகமான ஒரு நிலை, பல பாடங்களை கற்றுக்கொண்டு தேறி கவனத்தோடு வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. அதை எண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சலிச்சுக்காதீங்க, யாரையும் வெறுத்துறாதீங்க, யாரையும் பகைச்சிடாதீங்க. உங்களுக்கு அவங்க பகைமை ஏற்படுத்தி உங்களை பாதிச்சிருந்தாலும் சண்டை போடாதீங்க. அவங்கள பழிக்கு பழி வாங்கணுன்ற அந்த மோசமான குணத்தை வளர்த்துக்காதீங்க. எல்லாமே பாடங்கள், எல்லாமே அனுபவங்கள் என்று ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்த அவதாரம் எடுங்கள். ஆச்சரியமான உயரங்களுக்கு செல்வீர்கள். கவனத்தோடு பழகுங்கள், யாவரோடும் கவனத்தோடு பழகுங்க, அன்போடு பழகுங்க, பாசத்தோட பழகுங்க, நேசத்தோட பழகுங்க. அதே நேரத்துல கவனத்தோட, விவேகத்தோட, எச்சரிக்கையோட, கண்மூடித்தனமா நம்பாம கவனமாய் பழகுங்கள். நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த நாள் உங்களுக்கு இன்ப நாளாய், இனிமையான நாளாய், சந்தோஷமான கொண்டாட்டத்தின் நாளாய் அமைந்தருளும்படி உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ண போறோம். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ற இதே நேரத்துல இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் எஸ் சுப்பிரமணி மோசஸ், அன்பு சகோதரி எச் பிரபாவதி மற்றும் அன்பு மகள் எஸ் எப்சிபா ரூத், அன்பு மகள் எம் காவியா, அன்பு மகள் ஜேஎன் ரிஷிதா, அன்பு மகள் புனிதா, அன்பு மகள் எஸ் ஷனா, அன்பு மகன் எஸ் ஷான் மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீர் சொல்லியிருக்கிறீரே, புறாக்களை போல கபடில்லாமல் இருங்கள், அதே நேரத்தில் சர்ப்பத்தை போல கவனமாய் விழிப்புணர்வாய் வினாவுள்ளவர்களாய் இருங்கள். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல் நான் அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களை சுற்றி அநேக ஓநாய்கள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஆடுகளாய் இருந்தாலும் கவனத்தோடு விழிப்புணர்வோடு இருக்க ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கேட்டவர்களாக அதன்படி வாழ்கிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வாழ்வில் அந்நியர்கள் மூலம் பிறர் மூலம் உடைய பிள்ளைகளுக்கு வந்த எல்லா வகையான வேதனையான விஷயங்களை உடைய பிள்ளைகள் பாடுகளாய் எண்ணாமல் அதை ஒரு பாடமாக எண்ணி, நல்ல அனுபவமாக எண்ணி பக்குவத்தோடு நடந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு இன்ப நாளாய், இனிமையான நாளாய், கொண்டாட்டத்தின் சந்தோஷ நாளாய் அமைந்தருளும்படி தேவனே உடைய வார்த்தையை முன்னிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கின்றோம். அப்பா, இன்றைய நாளில் பிறந்த நாள் காண்கின்ற
திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். வலக்கரம் நீட்டி தொட்டி நிறுத்தாமை ஆஸ்வதித்து ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருடங்களையும் சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்ந்திருக்க வர்த்திக்க செய்தருள வேண்டுமென வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.